ஜனநாயகன் படத்துக்கு ஒரு இந்திய சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம் இருக்கு. அவருடைய பல படங்களுக்கு சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் ஒரு படத்தினுடைய வெளியீடே முடக்கப்படுகிற அளவுக்கு எந்த படத்துக்கும் இந்த அளவுக்கு சர்ச்சை வந்ததில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அப்படி வரக்கூடாதுன்னு யாரு நினைச்சா அப்படின்னா திமுக அரசு நினைத்தது. ஆனால் அந்த படத்தை தடை போட்டது யார் அப்படின்னா பாஜக அரசு. இது எப்படிங்கிறத நம்மளே, இந்த படம் டிலே ஆனது ப்ளஸ் அந்த கண்டென்ட் லீக் ஆனதற்கு பிறகு விஜய் தன்னுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை ரைட் ஆஃப் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் ரைட் ஆஃப் பண்ணிட்டார்னு கூட நமக்கு ஒரு தகவல் இருக்குது. பொதுவாகவே சினிமாவில் என்னென்னா, பகவந்த் கேசரி ஒரு பாலகிருஷ்ணா நடித்த ஒரு தர லோக்கலான மசாலா படம். மசாலா படத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோக்கல் படம். அதை எப்படி விஜய் செலக்ட் பண்ணார், அல்லது விஜய்க்கு இது சரியாக இருக்குன்னு இவங்க எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னே தெரியல. மேபி அதில் ஹச் வினோத் அப்படிங்கிற அவருடைய டைரக்டருடைய டச் அப்படிங்கிறது. ஆனால் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, ஹெச் வினோத் மீது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு பெரிய மரியாதை உண்டு, தமிழ் ஆடியன்ஸுக்கும் உண்டு. ஜனநாயகன் படத்தை பார்த்த ஒரு நண்பர் அடித்த கமெண்ட் என்ன தெரியுமா, ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் மேலே நீங்கள் இது வரைக்கும் வச்சுருந்த மரியாதை வைக்க மாட்டீங்க, அவர் நேரில் வந்தால் கூட நீங்கள் வணக்கம் சொல்ல மாட்டீங்க, அவ்வளோ மோசமான படமாக எடுத்திருக்காருன்னு ஒரு கமெண்ட் ஒரு நண்பர். சென்சார் ஏன் இந்த படத்தை முடக்கினாங்க, அந்த முடக்கத்துக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன, அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக நான் புரிஞ்சுக்கிறேன். நமக்கு தெரிந்த உண்மையும் அதுதான். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அதை சொல்வதற்கான தைரியம் வேணால் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும், அதை வெளியிடுகிற தைரியம் ஊடகத்துக்கு இல்லைன்னு நீங்கள் யார் முடிவு பண்ணுறது? கேரியரின் உச்சம் அப்படின்னா இப்போ இந்த உச்சத்தில் அவர் வாங்கின சம்பளம் எவ்வளவு? அதாவது 230 கோடி ரூபா அவர் சம்பளம் இறுதி செய்யப்பட்டது ஜனநாயகனுக்கு. அதுக்கப்புறம் அவர் வாங்கின சம்பளம்ங்கிறது ப்ரோக் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த சினிமா பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் ஜூலை 23 அப்படி இப்படி ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிட்டாங்க. ஸோ ஜனநாயகன் முதல்ல இருந்து நம்ம ஒரு டைம் மிஷின் ட்ராவல் மாதிரி ஆரம்பத்திலிருந்து நடந்த சர்ச்சைகள், காரியங்கள், நிறைய விஷயங்கள் மொத்தமாக இந்த சினிமா ஹிஸ்ட்ரியில் இந்த ஜனநாயகன் உங்களுடைய பார்வை சார்? அதான் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான படம்ங்கிறது அந்த படத்தின் உள்ளடக்கத்தை வைத்து இல்லை. என்ன காரணம்னா, அது ஒரு மசாலா படம். பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மசாலா படத்தினுடைய ரீமேக் தான் ஜனநாயகன். ஸோ நீங்கள் தரத்தின் அடிப்படையிலோ அல்லது அந்த உள்ளடக்கத்தின் அடிப்படையிலேயே நம்ம ஒரு ரேங்கிங் கொடுத்தோம்னா அதில் நிச்சயமாக ஜனநாயகன் படத்துக்கு கடைசி இடம் கூட கிடையாது என்னுடைய பார்வையில். அதே நேரம் அந்த படம் பேசப்பட்ட வகையில், அதுக்கடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற விஜய் இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சினிமாவை விட்டு விலகியதால் ஜனநாயகன் படத்துக்கு ஒரு இந்திய சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அதுக்கு அடுத்து விஜய் கிட்டத்தட்ட 65க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தாலும் இந்த அளவுக்கு எந்த படமும் சர்ச்சையானதில்லை. அவருடைய பல படங்களுக்கு சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் ஒரு படத்தினுடைய வெளியீடே முடக்கப்படுகிற அளவுக்கு எந்த படத்துக்கும் இந்த அளவுக்கு சர்ச்சை வந்ததில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, விஜய் எடுத்த அந்த அரசியல் நிலைப்பாடு. ஒரு கட்சியை தொடங்கிறது, தேர்தலை சந்திக்கிறது, மாநிலத்தை ஆள்கிற கட்சிக்கு எதிராக கத்தி வீசுறது, ஒன்றியத்தை ஆள்கிற பாஜகவை கொள்கை எதிரியாக முன்னிறுத்தி எதிர்க்கிறதுன்னு அவர் எடுத்த நிலைப்பாடு பாஜகவை ஒரு பெரிய அளவில் டென்ஷன் ஆக்கி இந்த படத்துக்கே ஒரு பெரிய இடையூறை ஏற்படுத்தினாங்க. அதுக்கடுத்து ஜனநாயகன் படத்தினுடைய கதையை அறிந்த அல்லது அந்த பகவந்த் கேசரி படத்தை பார்த்தவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும், சென்சார் தடை போடுகிற அளவுக்கு இந்த படத்தினுடைய கண்டென்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு வழக்கமான ஒரு மசாலா படம். எல்லாத்துக்கும் மேலே தேசிய விருதே அந்த பகவந்த் கேசரிக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் தேசிய விருது கொடுத்த ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக் தான் ஜனநாயகன். அந்த படத்துக்கு எப்படி நீங்கள் தடை கொடுக்க முடியும்? அப்போ இது அந்த அவுட் ஆஃப் கண்டென்ட் தான் அந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறது தெரியும். பட் என்ன இருந்தாலும் ஜனவரி 9 வெளியிட வேண்டிய படம் இன்றைக்கி தணிக்கை வாரியத்தினுடைய அந்த தடையால் தலையீட்டால் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் கழித்து திரைக்கு வரப்போகுது. ஜனநாயகன் படத்துடைய இந்த ரிலீஸ் தள்ளி வைப்பு அப்படிங்கிறது அவரை எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவருடைய வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம்னு எடுத்துக்கலாம்?
நிச்சயமாக. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு லெவலில் வந்து அவருக்கு ஒரு அனுதாபத்தை கொடுத்துருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா தெரியும். ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு சமூக ஊடகங்கள்ல அது ஒரு விவாத பொருளாக மாறுது. ட்ரெடிஷ்னல் ஊடகங்களும் அதை ஒரு பரபரப்பு செய்தியாக மாற்றிய நேரத்தில் கூட விஜய் அது குறித்து வாய் திறக்கல. பாருப்பா உலகமே பேசுது, இவர் கம்முன்னு இருக்காருன்னு அதுவும் செய்தியாக மாறுது. ஆனால் விஜய் வந்து அந்த படம் குறித்து வாயை கூட திறக்கலை. அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு அனுதாபமாக மாறுது. அது தேர்தல் நேரத்தில் ஆதரவாகவும் மாறியது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜனநாயகன் படத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு வெறுமனே ஒரு மசாலா படம் தான். அதுக்குள்ளார அரசியலை அள்ளி போட்டு அதை ஒரு செமி பொலிட்டிக்கல் ஃபிலிமாக மாற்றியதற்கு நோக்கமே என்னன்னா, ஆளும் திமுகவுக்கு எதிராக இந்த படம் வந்து ஒர்க் ஆகும், அது நமக்கு ஆதரவாக மாறுங்கிற ஒரு கால்குலேஷன் தான். ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் அதில் இருக்குது. ஆமாம், அதில் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அந்த என்னுடைய வசனம்லாம் பார்த்துருப்பீங்களே, அந்த ஒரு அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை ஒரு சாட்டையால் அடிப்பார். உங்களை மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக அடித்தா நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க, கொலை பண்ணுவீங்களான்ட்டு போட்டு அடிக்கிற மாதிரிலாம் நான் சில காட்சி. தெலுங்குல இல்லை, தெலுங்குல கிடையாது, இங்கே உள்ள ஒரு விஷயந்தான் அது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த கரூர் சம்பவத்தை உங்களுக்கு நினைவூட்டுகிற ஒரு விஷயந்தான் அது. அந்த கொலை பண்ணுறீங்களா அப்படின்னு இருக்குல்ல, அதோட அர்த்தம் என்னன்னா, அந்த 41 பேர் உயிரிழப்புங்கிறது ஒரு சதி அப்படின்னு விஜய் நம்புகிறாரு. அதுதான் அதில் காட்சியாக வந்தது. அப்போ இதெல்லாம் தேர்தலுக்கு முன்பு வந்திருந்தா தாவேக்காக்கு பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு ஒரு பெரிய கேம்பெயினாக அது மாறி இருக்கும். ஆனால் அப்படி வரக்கூடாதுன்னு நினச்சாங்க. அப்படி வரக்கூடாதுன்னு யார் நினச்சா அப்படின்னா திமுக அரசு நினைத்தது. ஆனால் அந்த படத்தை தடை போட்டது யார் அப்படின்னா பாஜக அரசு. இது எப்படிங்கிறத நம்மளே ஓரளவுக்கு ரெண்டு பேருடைய கையும் இருக்குங்கிறது. இவங்க ஆசைப்பட்டதை அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கு பின்னால் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறது நமக்கே புரியலை. ஆனால் அந்த படம் வெளியாகி விஜய்க்கு செய்ய வேண்டிய உதவியை அந்த படம் முடக்கப்பட்டதால் அது ஆட்டோமேட்டிக்காகவே அது நடந்துருச்சு. சரி, இப்போது ஒரு 1 கோடி பேர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டாங்க, ஆல்ரெடி லீக்டு வெர்ஷனை பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கமே ஒரு தகவலை வந்து தெரிவிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுக்கு அவங்க ஒரு பெரிய கடல், நிறைய படம் பண்ணுறாங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. சவுத் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இதை வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பாக அவங்க கருதுறாங்களா கேவிஎன்? இல்லை விஜய் சார்கிட்ட அந்த மாதிரியானதாக பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடந்திருக்கா? அதாவது இந்த படம் வந்து டிலே ஆனது ப்ளஸ் அந்த கண்டென்ட் லீக் ஆனதற்கு பிறகு விஜய் வந்து தன்னுடைய சம்பளத்தில் வந்து ஒரு பகுதியை வந்து ரைட் ஆஃப் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் ரைட் ஆஃப் பண்ணிட்டார்னு கூட நமக்கு வந்து ஒரு தகவல் இருக்குது. பொதுவாகவே சினிமாவில் என்னென்னா அந்த சம்பளம்ங்கிறதே பார்த்திங்கன்னா அதுக்குன்னே ஒரு பிரேக் அவுட் கொடுப்பாங்க. அட்வான்ஸ் இவ்வளவு, அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது இவ்வளவு, அடுத்த ஷெட்யூலில் இவ்வளவுன்ட்டு அந்த டப்பிங் வரைக்கும் அதுக்கு ஒரு பிரேக்கப் இருக்கும். அதே மாதிரி ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் பேமெண்ட் வந்து இவருக்கு பாக்கி இருக்குது. அது என்ன பிளான் அப்படின்னா படத்தை பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதை விஜய்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நடந்ததால் அந்த தொகையை என்னுடைய கணிப்புப்படி கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேலே வந்து விஜய் விட்டு கொடுத்துருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட் லீக் ஆனதுங்கிறது ஜனநாயகனுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தும். அதில் மாற்றம் இல்லை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா இவங்களே 1 கோடி பேர் பார்த்ததா சொல்கிறாங்க அப்படின்னா இந்த புள்ளி விவரத்துக்குள்ளே அடங்காமல் எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க என்ன. அதனால் பார்த்திங்கன்னா வழக்கமாக விஜய் படம் வரும்போது வந்து ஒட்டுமொத்த பேர் திரண்டு வந்து படம் பார்க்குறது, அதை ஒரு கொண்டாட்டமாக மாற்றுறது, ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றதுன்னு ஒரு மூமெண்ட் இருக்கும். இந்த படத்தில் அது இருப்பதற்கு வாய்ப்பு கம்மி. என்ன காரணம்னா படத்தை எல்லோரும் பார்த்துட்டாங்க, படம் வந்து பாசிட்டிவாக இல்லை. அது வந்து ஒரு மசாலா படம், மசாலா மேலோங்கியதாலோ என்னவோ படம் சுமார் தான், படம் ரொம்ப மொக்கையாக இருக்கேங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து ஏற்கனவே. அது காரணம் இந்த சென்சார் கட்டு கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா? அவங்க நினைச்சதை பண்ண முடியல. அப்படியெல்லாம் கிடையாது. சென்சாரில் வந்து அந்த மாதிரிலாம் இந்த படத்தை துண்டு போடலை. நீங்கள் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் எடுத்தாங்களே ராஜீவ்காந்தி கொலையை மையப்படுத்தி, அந்த படத்துக்கு சென்சார் பிரச்சனை பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா அதை துண்டு போட்டு கையில் கொடுத்துட்டாங்க. பயாஸ்கோப்பில் போய் நீங்கள் ஓட்டிங்க, அந்த சென்ஸில் வந்து படத்தை கொடுத்தாங்க. வெற்றிமாறன் சார் கூட. ஆமாம், நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஜம்ப் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த படத்தில் அவங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. சில மியூட்டுகள், சில கட்ஸு தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதில் பிரியாமணி கேரக்டர் ஒன்று இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. அவங்களுடைய பேர் வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த ஷீலா ராணி சுங்கத்துன்னு ஒரு அதிகாரி. அவங்க ஜெயலலிதாவுக்கெல்லாம் ஒரு பிடித்தமான அதிகாரி. அவர் ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு ஒரு முக்கிய பதவியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இவங்க பேர் பார்த்திங்கன்னா அந்த
பேரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஷீலா ராணிங்கிறத கீதா ராணி சுங்கத்துன்னு பேர் வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ படம் பார்க்குற எல்லாருக்கும் நமக்கு டப்புன்னு அவங்க ஞாபகத்துக்கு வருவாங்கல்ல. அப்பியரன்ஸும் அதே மாதிரி. ஆமாம். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து பாசிட்டிவான கேரக்டர் கிடையாது. படத்தில் பார்த்தீங்கன்னா யார் மெயின் வில்லனோ அவருடைய காதலியாகவோ ஏதோ சம்திங்காக அந்த கேரக்டர் இருக்குது போல இருக்குது. அப்போ ஒரு நெகட்டிவ் கேரக்டர். நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையாக வாழ்ந்த இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியுடைய பெயரின் சாயலில் ஒரு கேரக்டரை கொண்டு வந்து அதை நீங்கள் நெகட்டிவாக கொண்டு வரும்போது சென்சார் எப்படி ஒத்துக்குவாங்க? அப்போ அவங்க என்னென்னா அந்த பேரை மாற்றுங்க அல்லது மியூட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த படத்தில் நடந்திருக்கு. நீங்கள் படமாக பார்க்கும்போது எங்கேயுமே ஜம்ப் இருக்காது. அதனால் அதை வந்து ஒரு காரணமாக நம்ம சொல்ல முடியாது. பல பேர் படத்தை பார்த்துட்டாங்க. இன்னொன்று இவங்க என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவந்த் கேசரி வந்து ஒரு பாலகிருஷ்ணா நடித்த ஒரு தர லோக்கலான மசாலா படம். மசாலா படத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோக்கல் படம். அதை எப்படி விஜய் செலக்ட் பண்ணார் அல்லது விஜய்க்கு இது சரியாக இருக்குன்னு இவங்க எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னே தெரியல. மேபி அதில் ஹச் வினோத் அப்படிங்கிற அவருடைய டைரக்டருடைய டச் அப்படிங்கிறது. ஆனால் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? ஹெச் வினோத் மீது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு பெரிய மரியாதை உண்டு, தமிழ் ஆடியன்ஸுக்கும் உண்டு. ஜனநாயகன் படத்தை பார்த்த ஒரு நண்பர் அடித்த கமெண்ட் என்ன தெரியுமா? ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் மேலே நீங்கள் இது வரைக்கும் வச்சுருந்த மரியாதை வைக்க மாட்டீங்க, அவர் நேரில் வந்தால் கூட நீங்கள் வணக்கம் சொல்ல மாட்டீங்க, அவ்வளோ மோசமான படமாக எடுத்திருக்காருன்னு ஒரு கமெண்ட் ஒரு நண்பர் சொன்னார். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுங்க சார், நான் இன்னொரு சின்ன ஒரு இது கேட்குறேன். என்ன அப்படின்னா, ஒரு ஈவெண்ட்டில் கூட சொல்லியிருப்பார், ஜனநாயகன் படம் பற்றி நான் ஃபுல் உண்மையை பேசினேன்னா அந்த உண்மையை பேசுகிறதுக்கு நான் பேசினாலும் அதை வெளியிடுற தைரியம் உங்களுக்கு இல்லைன்னு மீடியாட்ட சொல்லியிருப்பார். ஸோ இது எல்லாம் பார்க்குறப்ப தலையீடு அதிகமாக இருந்திருக்குமோ? தலையீடு என்பது பார்த்திங்கன்னா தயாரிப்பு தரப்பில் இருந்தோ விஜய் தரப்பில் இருந்தோ எந்த தலையீடும் கிடையாது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் சொன்னது என்னன்னா, சென்சார் ஏன் இந்த படத்தை வந்து முடக்கினாங்க, அந்த முடக்கத்துக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன, அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக நான் புரிஞ்சுக்கிறேன். நமக்கு தெரிந்த உண்மையும் அதுதான். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அதை சொல்வதற்கான தைரியம் வேணால் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், அதை வெளியிடுகிற தைரியம் ஊடகத்துக்கு இல்லை. நீங்கள் யார் முடிவு பண்ணுறதுக்கு? இப்போவும் நான் சொல்கிறேன், எங்களுடைய ஊடகத்தில் போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா நம்ம அவர்கிட்ட கேட்குறோம். அது ஒட்டுமொத்த ஊடகங்களுடைய நேர்மையை குறைச்சி மதிப்பிடுகிற செயல். அதாவது என்னைய புத்திசாலின்னு நினைக்கிறதுக்கு எனக்கு வந்து பூரண உரிமை இருக்குது, உங்களை முட்டாளுன்னு நினைக்கிற உரிமை எனக்கு இருக்கா? அப்படி நான் நினச்சேன்னா நான் எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியனாக இருக்க முடியும், நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்க முடியும். நான் கிட்டத்தட்ட ஹெச் வினோத்துடைய ஸ்டேட்மெண்ட்டையும் அப்படி தான் நான் பார்க்குறேன். உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுகிற அளவுக்கு நாங்கள் முடியாத அளவுக்கு நாங்களெல்லாம் கோழைகளா? அப்போ எங்களை ஒரு கோழைகளாக தைரியம் இல்லாதவனாக நீங்கள் நினைக்கிறீங்கிறதே ஒரு மிகப்பெரிய வன்முறையாச்சு. என்ன கேட்டால் ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஹெச் வினோத்துக்கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக வந்து நீங்கள் அதை வாபஸ் வாங்கணும் இல்லைன்னா வருத்தம் தெரிவிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருக்கணும். சார், இப்போது ஒரு சொல்லாடல் வந்து ரொம்ப ஃபேமஸ், கெரியரின் உச்சம். அவர் வந்து சொன்னார், ஃபஸ்ட்டு மாநாட்டில் இருந்து அந்த வார்த்தையை வந்து விஜய் சார் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து சொல்லிகிட்டே இருக்கார். இப்போவும் அடிக்கடி அதை பிரயோகப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அப்போ கேரியரின் உச்சம் அப்படின்னா இப்போ அந்த உச்சத்தில் அவர் வாங்கின சம்பளம் எவ்வளவு? அதாவது 230 கோடி ரூபா அவர் சம்பளம் இறுதி செய்யப்பட்டது ஜனநாயகனுக்கு. அதுக்கப்புறம் அவர் வாங்கின சம்பளம்ங்கிறது 220. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு 10 கோடி வந்து அவர் குறைச்சிட்டார். அதோட மீனிங் என்னன்னா, ஒருவேளை என்னென்னா படத்தினுடைய பட்ஜெட் ஏறும் போது என்ன பண்ணுவாங்க, ஐயோ என்னப்பா இவ்வளோ பிளான் பண்ணால் இவ்வளோ ஜாஸ்தி ஆகிடுச்சா, ஓகே அப்போ நம்ம சம்பளத்தை வேணால் கொஞ்சம் குறைச்சிக்குவோம் அப்படிங்கிற முடிவெல்லாம் அப்பப்போ ஹீரோக்கள் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் ஒரு 10 கோடி கம்மி பண்ணி 220 கோடிங்கிறது தான் அவர் கடைசியாக வாங்கிய சம்பளம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த சம்பளத்தை இதுவரைக்கும் யாரும் எட்டலை, எட்டுவதற்கே இன்னொரு 5-6 வருஷம் ஆகும். ஸோ அந்தளவுக்கு மற்றவர்கள் வாங்குகிற சம்பளத்தை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு சம்பளம் விஜயினுடைய சம்பளமாக இருந்தது. அதனால் அது கேரியரின் உச்சம்தான். அது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார்னு நம்ம சொன்னாலும் ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் இன்றைய தேதியின் உண்மையான சூப்பர் ஸ்டார் விஜய் தான். ஏன்னா அவர் வாங்கிய சம்பளம், அவர் படங்களுடைய வெற்றி, அவர் படங்களுடைய வியாபாரம், இதை வச்சு தானே ஒரு நடிகருடைய அந்தஸ்தை தீர்மானிக்கிறோம். அந்த அடிப்படையில் வந்து அவர் தான் சூப்பர் ஸ்டாராக இருந்தார். அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு தான் அவர் அரசியலுக்கு போனார். பிஸ்னஸ் எப்படி இருக்குது சார் ஜனநாயகனுக்கு? இப்போ கூட நீங்கள் சமீபத்திய உங்களுடைய வலைபேச்சு காணொலியில் கூட சொல்லியிருந்தீங்க, ஒரு மோனோபோலி உடஞ்சிருக்குது
ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. என்ன நடக்குது சார் தமிழ் சினிமாவில்? ஆக்சுவலி ஜனநாயகன் படத்தினுடைய பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி நெருங்குகிற ஒரு பிஸ்னஸ் தான். ஒரு 400 கோடிக்கு மேலே தான். ஆனால் என்னென்னா இந்த படம் தாமதத்தால் அந்த அக்ரிமெண்ட் எல்லாமே கேன்சல் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து வியாபாரம் ஒரு பிஸ்னஸ் தான். ஃப்ரம் த ஓடிடிலேருந்து ஆமாம் ஆமாம், ஓடிடி ஒரு 120 கோடிக்கு முதல்ல வந்து அவங்க லாக் பண்ணாங்க. அந்த தேதியில் அது ரிலீஸ் ஆகலைங்கிறதுனால அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகிடுச்சு. தமிழ்நாடு தியேட்டருக்கு ஒரு 105 கோடி 103 கோடிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது கேன்சல் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 84 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரீஷெட்யூல் பண்ணதுனால பிஸ்னஸில் கொஞ்சம் வந்து நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அதில் எந்த மாற்றமே இல்லை. அது வசூல் எந்த அளவுக்கு வருதுங்கிறது தெரியல. ஒருவேளை படம் பெரிய வெற்றி அடைந்து நம்முடைய கணிப்புகளை எல்லாம் தாண்டி பெரிய அளவில் கலெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இழப்புகள் எல்லாமே ஈடுகட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா இவங்க வந்து இப்போ தமிழ்நாடு தியேட்டர்களே எடுத்துக்கோமே, முதல்ல இவங்க என்ன பண்ணாங்க, எம்ஜி அடிப்படையில் படத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை கேன்சல் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் படத்தை கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது தயாரிப்பாளரை ஓன் ரிலீஸ் பண்ணுற மாதிரி. இப்போ சென்னை நகரத்தில் வந்து படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா தயாரிப்பாளர் தான் ஓன் ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுவார்னா ஒருத்தரை கூப்பிட்டு இந்த படத்தை நீயே தியேட்டர் எடுத்து ரிலீஸ் பண்ணுப்பா, அந்த வர்ற லாபத்தில் நீ ஒரு 10% எடுத்துக்கிட்டு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ சென்னையா அது இத்தனை கோடி கலெக்ட் பண்ணுன்னு அவருக்கு தெரியும்ல, அப்போ என்ன பண்ணுவார், அதில் சில கோடி இவருக்கு அட்வான்ஸாக கொடுப்பார். இந்தாங்க ஒரு 20 கோடி வச்சுங்க, கலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 20 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகிடுச்சுன்னா இவர் என்ன பண்ணுவார், அந்த 20 கோடியை கழிச்சிட்டு பாக்கிய கணக்காவளுக்கு பார்த்து கொடுத்துருவார். 20 கோடிக்கு கம்மியாக வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பேலன்ஸ் காசை தயாரிப்பாளர்கிட்ட இவர் திருப்பி வாங்கிடுவார். இதுதான் அந்த டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற அந்த மெத்தடு. அப்போ இந்த படம் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 200 கோடி கலெக்ட் ஆகிறதா வச்சுக்குவோம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 200 கோடி வரும்போது அந்த தியேட்டர் கட்டணம் அந்த வரி கிரி எல்லாமே போச்சுன்னா இப்போ ஷேராக ஒரு 100 கோடி வருது அப்படின்னா ஒரு 10 கோடி ரூபா இவங்களுடைய கமிஷனை எடுத்துக்கிட்டு 90 கோடி ரூபா அவருடைய கைக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் நீங்கள் ஓன் ரிலீஸாக பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆஃப்டர் ரிலீஸ் படம் பெருசாக கலெக்ட் ஆகும்போது தயாரிப்பாளருடைய லாபங்கிறது அப்படியே பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹெல்த்தியர் கண்டிஷன். ஆமாம். அதுக்கடுத்து நீங்கள் கேட்டால் அந்த மோனோபோலி உடஞ்சது அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே விநியோகஸ்தர்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் குறுநில மன்னர்கள் மாதிரி சில பேர் இருக்காங்க. அவர் வந்து ஒரு விநியோகஸ்தராக தான் இருப்பார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த தியேட்டர்கள்லாம் இருக்குல்ல, அதை போய் லீஸுக்கு எடுத்து வச்சுருவாங்க. ஒரு ஓனர் வச்சுருப்பார், அவரால் அந்த தியேட்டரை நடத்த முடியாது, சிஃபார்ம் அவர் பேரில் இருக்கும், ஆனால் தியேட்டர் கண்ட்ரோல் இவங்க பேரில் வந்துடும். இந்த மாதிரி இங்கே இருக்கிற விநியோகஸ்தர்கள் சில பேர் ஒரு 7-8 பேர் இருக்காங்க, நம்ம பேர் சொல்ல வேணாம். இவங்க வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையுமே 100 தியேட்டர் 150 தியேட்டர் 200 தியேட்டர்னு அவங்க கையில் வச்சுருக்காங்க. இப்போ ஒருத்தர் படம் எடுத்துகிட்டு அவர் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, இந்த 7 பேரை தாண்டி நீங்கள் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, நீங்களும் ரிலீஸ் பண்ண முடியாது. என்னென்னா முக்கியமான தியேட்டர்லாம் இவங்க கையில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், வேறு வழி இல்லாமல் இவங்கள்ட்டே படத்தை கொடுத்துருவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர்ற பணம் இருக்குல்ல, வசூல் பணம், அதை தயாரிப்பாளருக்கு கொடுக்க மாட்டாங்க அல்லது டிலே பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்குது. முக்கியமாக 2021க்கு முந்தைய அதிமுக ஆட்சி காலம், அந்த 2016 to 21 இவங்களுடைய அட்ராசிட்டிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் திமுக ஆட்சிக்கு வந்து இவங்க செஞ்ச வேலையை ரெட் ஜெயின்கிற ஒரு தனி நிறுவனம் செய்ய ஆரம்பிச்சிது. இப்போ மீண்டும் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இந்த பழைய குறுநில மன்னர்கள் மீண்டும் வந்துட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த விநியோகஸ்தர் கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளாரே அவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ தாவேக ஆட்சிக்கு பிறகு மீண்டும் நடக்க தொடங்கிய நேரத்தில் தான் ஜனநாயகன் பிரச்சனையில் இவங்க உள்ளே வர்றாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டாங்க. படத்தோட ஹீரோ முதலமைச்சர், படத்தினுடைய தயாரிப்பாளர் டெல்லியினுடைய தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு பிரதிநிதி. அங்கே வந்து இவங்களுடைய பருப்பு வேகாது, நேரடியாக மோத முடியாது. அதனால் நீங்கள் உங்கள் வழியை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஜனநாயகன் விஷயத்தில் மட்டும் இல்லை, எல்லா படங்கள்லையுமே இந்த சூழல் வரணும், அதுதான் சரியாக இருக்கும். பார்க்கலாம் சார் எப்படி இருக்க போகுது ஜனநாயகனுடைய வசூல், அதே நேரத்தில் அந்த படத்துடைய வெற்றி அப்படிங்கிறத இன்னும் சில நாட்களில் நமக்கு தெரிஞ்சிடும். நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.